ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து தொகைநிலை தொடர். ஆல்ரெடி நம்முடைய ஸ்கூல் புக் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்தோம். அதில் ஒரு சில டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு செப்பரேட்டாக ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை பார்ப்போம். தொகைநிலை தொடரில் வேற்றுமை தொகை பற்றி பார்க்க போகிறோம். என்ன தொகை? வேற்றுமை. வேற்றுமை தொகை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்து சொற்றொடராக அமைந்தால் அது வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா தெரியல, லாஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட், டோட்டலாக இந்த வேற்றுமை வந்து 8 வகையாக பிடிக்கிறாங்க. அந்த 8 வகையில் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட் 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆவது வேற்றுமை மட்டும்தான் வேற்றுமை உறுப்புகள் உண்டு. இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வேற்றுமை தொகை பார்த்தா ஃபுல்லாகவே இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? மீதி எல்லாமே புக்கில் இருக்க கண்டக்டே ஃபுல்லாக பார்த்தோம். இந்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறதுக்காக செப்பரேட்டாக இந்த வீடியோவாக ரெடி பண்ணுறோம். ஓகேவா? 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை என்பது என்னன்னா, 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ அப்படின்ற உறுப்பு வந்து மறைந்து, அதாவது பெயர் சொல்லின் பொருளை செயற்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ வந்து மறைந்து வந்தால் அது 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், மாடு புல் மேய்ந்தது, மாடு புல்லை மேய்ந்தது. ஓகேவா? ஐ அப்படின்ற உறுப்பு, இல்லு ப்ளஸ் ஐ. இந்த ஐ அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உறுப்பு இங்கே மறைந்து வந்து எடுத்ததுனால இந்த ப்ளஸ் இந்த தொகை என்ன சொல்கிறாங்க? 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 3ஆம் வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை உறுப்பான ஆல், ஆல், ஆன், இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேவா? தம்மை ஏற்ற பெயர் பொருளை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி பொருளாக வேறுபடுத்தும். தம்மையற்ற பெயர் பொருளை கருவி கருத்தா உடனிகழ்ச்சி, இந்த 3 போல வேறுபடுத்தி காட்டுறது தான் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. அது என்னென்ன பண்ணால் ஆல், ஆன், ஓடு, ஓடு, ஒடு, ஓடு. ஓகேவா? தலை வணங்கினான், தலையால் வணங்கினான். இப்போ ஆல் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு இணைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அதே போல் வேற என்ன சொல்லலாம்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றது கு அப்படின்ற வேற்றுமை உறுப்பு பெற்றிருக்கும். மதுரை சென்றான், மதுரைக்கு சென்றான். இந்த கு அப்படின்ற வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், 5ஆம் வேற்றுமை தொகை வந்து இன்னு, இல்லு இன்னு, இந்த ரெண்டுத்துல என்ன ஒன்று வரும்? மறைஞ்சு வரும். ஓகேவா? தம்மை ஏற்ற பெயர் பொருளை நீங்கள், உப்பு, எல்லை, இந்த 3 ஏறு பொருளாக வேறுபடுத்தி காட்டுறது தான் 5ஆம் வேற்றுமை உறுப்பான இல்லு இன்னு. ஓகேவா? மலை மீது மலை விழ் அருவி, மலையின் விழ் அருவி, இந்த இன் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 6ஆம் வேற்றுமை தொகை அரு, ஆறு, இந்த ஒருமைக்கு இந்த அரு, அது, அது ரெண்டுமே ஒருமைக்கு சிங்குலர் வந்தால் அது வரும், ப்ளூரலில் வந்தால் பன்மைக்கு வந்தால் ஆ அப்படின்ற உறுப்பு வரும். ஓகேவா? இந்த உறுப்புகள் உரிமை பொருள் எப்பவுமே வரும், அதாவது உடைய சொல்லுறுப்பாக வரும். உடைய என்ற சொல்லுறுப்பா இந்த 6ஆம் வேற்றுமை தொகை வரும். எடுத்துக்காட்டு, எந்நாடு, எனது நாடு, என்னுடைய நாடு சொல்கிறல, அந்த உடைய அப்படின்ற சொல்லு பொருளாக இந்த பிளேஸில் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 7ஆம் வேற்றுமை தொகை, லாஸ்ட் வேற்றுமை தொகை. 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்றது கண். கண் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு கையேந்தி, கை கண் ஏந்தி. இப்போது கண் அப்படின்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு. ஓகேவா? இது 7ஆம் வேற்றுமை தானே. ஸோ 7ஆம் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வேற்றுமை இந்த இப்போ பார்த்த வேற்றுமையிலே உறுப்பும் பயனும் உடன்தொகை கூட சேர்ந்து வரும். ஓகேவா? இப்போ
இப்போ ஏழாம் வேற்றுமைக்கு பார்த்தோம்னா மலை புலி, என்னது மலை புலி. இது எப்படி சொல்லலாம்? மலைக்கண் வாயும் புலி சொல்லல. மலை புலினாரு மலைக்கண் வாயும் புலி. இந்த கண் அப்படின்ற ஒரு வேற்றம் உறுப்பும் வாயும் அப்படின்ற சொல்லக்கூடிய பயனும் மறைஞ்சி வந்திருக்கு. ஓகேவா? அதே மாலை மதி. அதே போல் வேற என்ன சொல்லனா மாலை மதி, வீட்டு பூனை, வீட்டு பூனை. ஓகேவா? இது மாதிரி வந்தா ஏழாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும். வேற என்ன டாபிக் இதில் உள்ள பாலானா இதோடைய கண்டினியூஷனாக வினைத்தொகை பார்ப்போம். வினைத்தொகை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வினைத்தொகை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வினைத்தொகை வினைத்தொகை காலத்தை காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தா பெயரச்சம் வினைத்தொகை நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வரக்கூடிய சொல் எப்பவுமே வினைச்சொல்லுடைய வேர் சொல்லாக வரும். இரண்டாம் சொல் ஒரு பெயராக வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சுடுசோறு, சுடுசோறு அப்படின்றதுல சுடு அப்படின்றது சுடுகின்ற அப்படின்ற வினைச்சொல்லுடைய வேர் சொல்லாக வந்திருக்கு. வினை சொல்லுடைய வேர் சொல்லாக வந்திருக்கு. சோறு அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். ஓகேவா? இதை விளைவிட்டு சொன்னால் 3 காலத்துமே வரும். ஓகேவா? அதே பாய்ப்புலி, அதே போல் பாய் புலி. இந்த பாய்ப்புலி எப்படி பிரிக்கலாம்? பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி பிரிக்கலாமா? பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி. வேற என்ன பிரிக்கலாம்? பாயும் புலி 3 காலத்தையுமே உணர்ந்து வந்து இருக்கனால இதை வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். வினைத்தொகை வேறு என்னென்ன எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வினைத்தொகைக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேயே வேறு என்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். வினைத்தொகையில் வேறு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஆடு கொடி, அடுத்து உண்கலம், தேர்வன் ஊறுகாய், ஃபோட்டான் விரிகடல். ஓகேவா? இது எல்லாமே வினைத்தொகை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பண்பு தொகை பார்ப்போம். இது பாஸ் பண்ணிவிட்டு அதை எக்ஸாம்பிள் வந்து ரைட் பண்ணிங்க. இலக்கண குறிப்பு கண்டிப்பாக உண்டு. பண்பு தொகை, பண்பு தொகையை பற்றி நம்ம அதை சொல்லிட்டோம். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு இடையே மை அப்படின்ற பண்பு உறுப்புகளும் விகுதியும் ஆகிய பண்புறுப்புகளும் ஆகிய இந்த பண்புறுப்பும் மறைந்து வந்தால் அதை பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து சொன்னோம்னா செந்தாமரை,
செந்தாமரையை பிரித்தோன்னா செம்மை ப்ளஸ் தாமரை. ஓகேவா? மை அப்படின்ற விகுதி ஒன்று இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? செம்மையாகிய தாமரைன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? செம்மையாகிய தாமரை. ஆகிய அப்படின்ற உறுப்பு பண்பு உறுப்போடு மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? இது போல் வேறு என்னென்ன இருக்குது பார்ப்போம். இது தொடர்ந்து வேறு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ், ரெண்டாவது. ஓகே, நெக்ஸ்ட்டு பண்பு தொகைக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். முத்தமிழ், மூடூர், இன்சொல், கருங்காக்கை, சடுறுக்கல், இது எல்லாமே பண்பு தொகைக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொன்று இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு பார்க்க போகிறோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயர் முன்னாலேயும் பொதுப்பெயர் பின்னாலே இருந்து ஆகிய அப்படின்ற பண்புறுப்பு இடையில வரும். இப்போ எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுங்க. சிறப்பு பெயர் முன்னால் வரும், பொதுப்பெயர் பின்னால் வரும். இது ரெண்டுக்கு இடையில ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்பு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகையை நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் மாமரம். இந்த மாமரத்தில் மா அப்படின்ற இது சிறப்பு பெயர், மரம் அப்படின்றது பொது பெயர். ஓகேவா? அதே போல் மல்லிகைப்பூ, மல்லிகை அப்படின்றது ஒரு சிறப்பு பெயர், பூ அப்படின்றது ஒரு பொது பெயர். அதான் மல்லிகை ஆகிய பூ அப்படின்ற சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழ் மொழி, இன்னொன்று இந்திய நாடு, நம்முடைய இந்திய நாடு. அடுத்தது சாரி பாம்பு. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் தெரிஞ்சு வச்சுக்க. ஓகேவா? இரு பெயரொட்டு பண்பு தொகை புரிஞ்சுதா? மார்கழி, திங்கள், இந்த மாதிரி நிறைய இது சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் உவமை தொகை. உவமை தொகை அப்படின்றது என்னன்னா, ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில போல, போன்ற, நிகர, அன்ன என்ற மாதிரியான ஓம உறுப்பு மறைந்து வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் மலர்பாடம், மலர் போன்ற பாதம், கயல் விழி, கயல் போன்ற விழி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே போல பிறை நெற்றி, கார்குழல், நிலாமுகம், நிலா போன்ற முகம், இது மாதிரி ஓமை ஓமை தொகையாக இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பென்சிலையோ பென்லையோ வச்சுட்டு புக் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சைடில் நோட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் சொல்ல வேண்டிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா அன்மொழி தொகை. உண்மை தொகை அறிவே போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அன்மை தொகை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அன்மை தொகை
அன்மொழி தொகைனா என்னன்னா, இப்போ சொன்ன இந்த தொகை நிலை தொடர்களுக்கு இல்லாத சில மொழிகள் மறைந்து வந்தா அது அன்மொழி தொகையை சொல்றோம். ஓகேவா? இப்போ பூங்குழலி வந்தாள். ஓகேவா? இந்த பூங்குழல் அப்படின்ற பூங்குழல் இல்ல பூங்குழல். ஓகேவா? இந்த பூங்குழல் அப்படின்றது பூவை அணிந்த கூந்தல் அப்படின்ற பொருள். அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயன் உடன் தொகையா வந்திருக்கு. ஓகேவா? இந்த தொடர்ல வந்தாள் அப்படின்ற இது ஒரு வினையை தழுவி வரக்கூடிய பூவை அணிந்த கூந்தலுடைய பெண் வருகிறாள் அப்படின்ற சொல்லும். அதாவது இந்த மாதிரி வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை சொல்லும். என்ன சொல்றாங்க? வேற்றுமை தொகையை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வளர்மதி பாடினாள். கார்குழலி வந்தாள். நெக்ஸ்ட் அறிவழகு வந்தான். பைங்கிளி சென்றாள். பைங்கிளி சென்றாள். இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்க. வளர்மதி பாடினாள். அதாவது வினைத்தொகையை புறத்து பிறந்த அன்மொழி தொகை இது. ஓகேவா? வினைத்தொகை பிறந்து அன்மொழி தொகை சொல்லலாம். கார்குழலி அப்படின்றது ஓமை தொகை, ஓமையா சொல்லியிருக்காங்க. அறிவழகு உம்மை தொகை, உம்மை அறிவும் அழகும். ஓகேவா? அந்த உண்மை வரைஞ்சி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பைங்கிளி அப்படின்ற பசுமை, அதாவது பண்பு தொகையை பிறந்து அந்த அன்மொழி தொகையை சொல்கிறாங்க. ஓகேவா? டோட்டலாக இந்த தொகைநிலை தொடர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. 2 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இயல் 1 இயல் 2 இரண்டுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் என்ன சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல்.